பகலில் கும்பிட்டா பலன் இல்லையா? வாராகி அம்மன் வழிபாட்டுல இருக்கு இந்த நள்ளிரவு சீக்ரெட். வாங்க தெரிஞ்சுக்கலாம். எதிரிகள் சுற்றி சதி பண்றாங்க, எதையாவது ஆரம்பிச்சீங்கன்னா பாதியிலே நின்னு போயிடுதா? மனசு கலங்கி என்னடா இது என் வாழ்க்கை அப்படின்னு தோணுதா? அப்படின்னா ஒரு சக்தி உங்களுக்கு தெரியணும். அந்த அன்னைக்கு பேர்தான் வாராகி. சாதாரண தெய்வம் இல்ல பாவங்க. சப்த கன்னியர்களிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான போராளி. தீய சக்திகளோட நேரடியா மோதுற கமாண்டர். அதனாலதான் அவங்க வழிபாட்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் டைம் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, வாராகி அம்மன் ஒரு நிசி தேவதை. அதாவது இரவுலதான் அவங்க சக்தி பீக்ல இருக்கும். அதனாலதான் பல கோயில்கள்ல அவங்க சன்னதி லைட்டே கம்மியா கொஞ்சம் டார்க் மாதிரி இருக்கும். எப்ப வழிபடணும் தெரியுமா? சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் சூப்பர் டைம். குறிப்பா இரவு 8 மணி முதல் 11 மணி வரைக்கும். அந்த நேரத்துல ஒரு நெய் தீபம் ஏற்றி மனசார கும்பிட்டீங்கன்னா அது நேரடியா உங்க வீட்டுக்கே அம்மன் அருளை கொண்டு வரும்னு நம்புறாங்க. அந்த சைலன்ஸ் டைம்ல ஒரு ஒற்றை தீபம் மட்டும் எரிஞ்சுகிட்டு இருக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கும் இருளும் மெதுவா கிளம்பி போகும்னு சொல்றாங்க. பஞ்சமி திதி, அதுலயும் வளர்ப்பிறை பஞ்சமி ரொம்பவே முக்கியம். அன்னைக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு, பூண்டு சேர்த்த மிளகு சாதம், அது மட்டும் இல்லாம பூமிக்குள் வளரும் கிழங்கு வகைகள் வாராகி அன்னைக்கு ரொம்பவே பிடிச்சமான உணவுன்னு சொல்றாங்க. தொடர்ந்து மனமுருகி அவங்கள கும்பிட்டா வீட்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போகும், செய்வினை கண்ணேறு குறையும், எதிரிகளோட தாக்கம் பலவீனமாகும், கடன் கோர்ட் கேஸ் தடைகள் பல வருடமா இழுத்துக்கிட்டு இருக்கும் பிரச்சனைகளுக்கே வாராகி அம்மன் ஒரு கவச மாதிரி நின்னு காப்பாத்துவாங்கன்னு பக்தர்கள் சொல்றாங்க. முக்கியமா பயம் போயிடும், தைரியம் வர ஆரம்பிக்கும். ஒரு தடவை மனசார ஓம் வாராகி தேவியே போற்றின்னு கும்பிட்டு பாருங்க, மாற்றம் நிச்சயம் தெரியும்னு நம்பிக்கை.